ஜெபிக்கிறதுக்காக போங்கன்னு சொல்றேன். இப்ப இதை கவனிங்க மக்களே. இந்த 2 பேர்ல ஒருவர் விழுந்தால் படியிடுங்கள். ஜெபிக்க போறோம். ஒருவர் விழுந்தால் படி, ஒருவர் மட்டும் விழுந்தால் படி. 2 பேரும் ஒருத்தர் முக்கி போடுங்க. இன்னொருத்தர் உங்க 2 கைகளை ஜெபிச்சு கொடுத்தோம்னா ஒப்பு கொடுத்தோம்னா அந்த 2 கையால தலை மீது விழும். அவங்க தலை மீது விழும். கண்ணை முடிக்குங்க. இப்ப ஜெபிங்க. வாய் திறந்து இயேசுவே ஆசீர்வதிங்கப்பா. வாய் திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இந்த திருவிழாவின் ஆசீர்வாதத்துக்கான ஜெபத்தை கொடுங்க. இயேசுப்பா இவரை ஆசீர்வதிங்க, இவரை தொடுங்க, இவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இவங்க குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் ஆசீர்வதிங்க. வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. இவ்வளவு பேர் இருக்கோம். ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. இயேசுவே சொல்லி ஜெபிங்க. நல்லா கண்ணை மூடி நல்ல பக்தியோட ஜெபிங்க. வாஞ்சியை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே இந்த திருவிழாவின் வழியாக அந்தோனியாவுடைய பரிந்துரையின் வழியாக நான் கைகளை வைத்திருக்கிற இந்த சகோதரன் ஆசீர்வதிங்க, சகோதரி ஆசீர்வதிங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க கணவர் ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, அவங்க தொழில் ஆசீர்வதிங்க, அவங்க செய்கிற காரியத்தை ஆசீர்வதிங்க, அவங்க வீட்டை ஆசீர்வதிங்க சொல்லி வாய் திறந்து ஜெபிங்க. பாருங்க, நான் தான் ஜெபிக்கிறேன், நீங்க யாரும் ஜெபிக்கல. வாய் திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபத்திற்காக கூடி இருக்கிறோம். ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம். இயேசுவே சொல்லி அவங்க ஒப்பு கொடுங்க. இந்த திருவிழாவின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த திருவிழா நாட்களில் இந்த நாளில் இதோ செலுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடனால் படித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும் என் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்க 3 முறை அவர் நெற்றியில சிலுவை அடையாளம் வைங்க. இப்ப அப்படியே முழந்தால் படிக்கிற எழுதுங்கள். எழுதுங்க, முழந்தால் படிக்கிறீங்க. டைம்ல அதோட ஷார்ட் ஆரம்பிச்சுட்டு இப்ப நீங்க அவங்க செஞ்ச மாதிரி உங்க கையை 2 கையாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் தான், வேற ஒண்ணும் இல்லை. அவங்க தலையே கையில ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணுங்க. இயேசுவே சொல்லி ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுப்பா கொடுங்கப்பா, 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 கொடுங்கப்பா. எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, குழந்தைகள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க சொல்லி ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபிங்க. ஜெபத்திற்கு தான் வந்திருக்கோம். ஜெபிங்க. திருவிழாவில் ஒரு வல்லமை ஒரு ஆசீர்வாதம் பெறணும், ஒரு அரசு வேலை கிடைக்கும், ஒரு வல்லமை அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க குடும்பத்துல இருக்கிற கட்டுக்கள் உடையணும், குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் நீங்களும். வீடு கட்ட முடியவில்லையே, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குதே என்று உள்ளத்துல வேதனையோடு இருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ஜெபிக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். நல்லா ஜெபிங்க. அப்பா இவருக்கு நல்ல படிப்பு கொடுங்க, என் ஃப்ரெண்டுக்கு நல்ல படிப்பு கொடுங்கன்னு சொல்லி வாயத்திலிருந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அப்பா இந்த நேரத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிற விழந்தால் படித்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இந்த திருவிழா நாட்களில் வருகின்ற 13ஆம் தேதி அந்தோனியாருக்கு விழா எடுக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருத்தலத்திலிருந்து இந்த வல்லமையை அவர்களுக்கு தருவீராக. ஒருவரும் நெருங்கியால் போகாதபடி ஆசீர்வாதத்தை பொழிந்து பலப்படுத்தும்படியாக எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறோம். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நீங்களும் 3 முறை சிலுவை அடையாளம் பண்ணுங்கள். எழுந்து நில்லுங்கள். ஜெபிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், குட். உடனால் படியிடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம்.
உம்முடைய திருப்பாடுகளில் எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் மதுமே பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற முறை மன்றாடுகிறோம்.